அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் டின்னர் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரப்பி கேக். நல்லா லேயரா இருக்கக்கூடிய இந்த கேக்கு சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஓவனே தேவையில்லை, வீட்டில் இருக்க கடையை வச்சு சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. க்ரப்பி கேக் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டைகளை உடைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்து உடைச்ச முட்டைகளை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இதில் சர்க்கரை 1/2 கப், மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் எடுத்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பால் 1/2 கப், மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு 1 நிமிஷத்துக்காவது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மைதா 1 கப், மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். 250 கிராம். மைதா சேர்க்கும் போது கண்டிப்பாக சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, உருக்கிய வெண்ணெய் 1/4 கப். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பால் 1 கப், மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த கேக்கை ஃபுல்லாக பாலில் தான் செய்ய போகிறோம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டிகள் உடைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டாலே போதும். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லா தோசை மாவு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நல்ல பெரிய டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பாய்லர் மெத்தடில் இதை நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. இது போல் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் வைப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். இதில் 150 ml பால், நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ ஒரு பீட்டரை வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஹை பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மீடியம் ஸ்பீடில் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. க்ரீம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் மெல்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த டார்க் சாக்லேட் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை உள்ளார சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக டார்க் சாக்லேட் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் உள்ளார சேர்க்கணும். இப்போ சாக்லேட் எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. விப்பிங் க்ரீமை டோட்டலாகவே 10 நிமிஷத்துக்கு தான் நான் பீட் பண்ணியிருக்கேன். அதிக நேரம் பீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் பட்டர் மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் உருகின ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பார்க்க. நீங்கள் மறுபடியும் என்னதான் நீங்கள் பீட் பண்ணாலும் அது இந்த மாதிரி ஷேப்புக்கு வராது. இப்போ நம்ம கேக் மேலே தரக்கூடிய க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ கேக் லேயர் செய்யறதுக்கு வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த கேக் பேட்டர் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு மீடியம் சைஸ். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு வேகும் போது மேலே லைட்டாக பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேல் எலும்பி வரும். இப்போ இதை ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இது போல தான் 2 சைடும் நல்லா வேக வச்சு எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். ஒரு கேக் ட்ரேவோ ஒரு பிளேட்டோ அடியில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த லேயர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மூடியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கப்போ வச்சுட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் பார்க்க ஒரு ஈவனாக அழகாக இருக்கும். இப்படி சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. கீழே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் லேயரை உள்ளார வச்சுடுங்க. இது மேலே விப்பிங் க்ரீமை தடவி விட்டுக்கோங்க. ப்ளைன் விப்பிங் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் உள்ளார லேயருக்கு யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போதும். இப்போ அடுத்த லேயர், அதுக்கு அடுத்த லேயர். இது போல எல்லா லேயரையும் வச்சு க்ரீம் தடவிக்கிட்டே வாங்க. சைட்லாம் லைட்டாக அப்படியே கவர் பண்ணி விட்டுடலாம். இது போல ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட் க்ரீம் அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் ஃபுல்லாக க்ரீமை அப்ளை பண்ணியாச்சு. க்ரீமை கீழே மேலே இப்படி தள்ளி விடுங்க. அதுவே பார்க்க டிசைன் மாதிரி தான் இருக்கும். இது மேலே நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் கொக்கோ பவுடர் தூவி விடுறேன். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான க்ரப்பி கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட க்ரப்பி கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியாக குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்க்கு என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.